கத்தி மாதிரி எடுப்பார். ஸோ அது வாலில் ஏதோ கிரிக்கெட் அவர் வந்து ஏன்னா பேக்லாம் பண்ணுவார் ஆக்சுவலி. ஆமாம். ஸோ இஸ் நாட் லைக் கோயிங் டு சூசைட் மாதிரி இருக்காது. அவர் வந்து அந்த சூட்கேஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவர் அந்த ஊரை விட்டு போகிறாரு போலன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அப்போ வந்து ஒரு ஸ்டூலில் போட்டு மேலே எழுதிட்டு இருப்பார். ஸோ அதுக்கு தான் அவர் மேலே ஏறினான்னு இருக்கும். அப்புறம் பார்த்தா அந்த ஷாட் அது மேலேயே கால் மேலேயே இருக்கும். டக்குன்னு ஆடி பார்த்தா டக்குன்னு அதுக்கப்புறம் தான் வில் அந்த ஒரு ஷாக் இருக்குல்ல. கரெக்ட். சூசைட் பண்ண தான் மேலே ஏறி இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம். அண்ட் 2-3 இடங்கள்ல இப்போ அந்த டாமியோட மர்டர் சீன் கூட இல்லை, வெரி சிமிலர் எக்ஸிகியூஷனில். அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல, ஏதோ பாசத்தோட இவர் பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த வார்டன் நார்டன். ஆனால் சிகரெட் அணைச்சு அப்படி லுக் கொடுத்தோன்னு யூல் பி லைக் என்னடா ஒரு ப்ளசண்டான பயங்கர. ஏன்னா அதே மாதிரி அதில் அந்த இது இருக்கும்ல. இப்போ வந்து யூஸ்வலாக இப்போ அந்த அந்த படத்தில் இருக்கிற போலீஸு வார்டனு இவங்க எல்லாமே பயங்கரமான வில்லன்களாக இருப்பானுங்க. பட் ஆனால் இவருக்கு ஒரு பாயிண்டில் நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளோஸ் ஆவாங்க. இவர் வந்து அவங்களுக்கு ஆடிட்டர் மாதிரி வேலையெல்லாம் பார்த்து நிறையா எல்லாம் பண்ணும்போது. பட் ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து தே வில் பி லைக் க்ரூவல் இல்லை, தே வில் பி லைக் ஓகே இப்போ அவங்களோட தேவை முடிஞ்சிச்சு, இல்லை இவன் நம்மளுக்கு இனிமேல் தேவை இல்லைன்னா தே ஆர் ஓப்பன் டு கில் யூ லைக் தட் அப்படின்ற அதெல்லாம் அந்த சீனில் தான் தெரியும்.